நாச்சியார்புரத்துல எமர்ஜென்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுல இருந்து நம்ம ஆளுங்களை நாய் சுடுற மாதிரி சுடுறானே. வெளியில பொழப்பேனத்த முள்ளனே, நாங்களும் உள்ள வந்துடுறோனே. வெக்கத்தை விட்டு சொல்றனே, இது வரைக்கும் நாங்க யாரை பார்த்தும் பயந்தது இல்ல. ஆனா அவனை பார்த்தா பயமா இருக்குனே. நமக்கு பயம் இருக்க கூடாது, கோவம் தான் வரணும். அந்த கோவம் தான் அவனை கொல்லும். இன்னும் 10 நாள்ல வெளியே வந்துருவேன், பொறுமையா இருங்க. அஞ்சு வருஷம் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றல, வீட்டுல தைரியமா சொல்ல வேண்டியது தானே. நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? நீங்க தான் எங்க வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கி தரணும் ஆண்டி. ஏண்டா மருதமலை, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? உன் பேச்சு எப்பவும் நான் தட்டிருக்க. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பரிபூர்ண சம்மதம். தேங்க்யூ மருதமலை, தேங்க்ஸ் a lot. ஏய் திவ்யா, நீ எப்பமா வந்த? உள்ள வா. என்ன விஷயம்? சும்மாதான், வீட்டுல போர் அடிச்சது, அதான் உங்களுக்கு கூடமாட வேலை செய்யலாமேன்னு வந்தேன். இவன் அண்ணன் பொண்ணு, கல்யாண விஷயமா வந்திருக்கா. பேரு நம்ம. ஹாய். ஹாய். மா, கூட மாட வேலை செய்தானே வந்திருக்கா. கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டியதானே. திவ்யா வாமா. யுவர் ஹேண்ட். சுக்ரமேட் சூப்பரா இருக்கு. பாக்குறவங்களா அதேதான் சொல்றாங்க. see, வேற ஏதாவது தெரியுதா? திவ்யா இதெல்லாம் கட் பண்ணி சாம்பார்ல போட்டுடுமா. நான் போயிட்டு பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துறேன். டோன்ட் பிளாக். ஏய், என் Dress பத்தி நீ எதுவுமே சொல்லல. Dress என்ன கலக்கலா இருக்கு. மாடர்ன் Dress போட்டு ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போனா 10 பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுது. ஆனோம் 10 கிலோமீட்டர் டிராபிக் ஜாம் ஆகும். Really? நீ போனா ரெண்டுமே நடக்கும். I really love your sense of dressing. Thank you. இன்னும் சில பேர் இருக்காங்க, சோலைக்காட்டு பொம்மைக்கு பேண்ட் செட் போட்டு விட்ட மாதிரி போய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, ஓசிலி கடிச்சா எதை வேணாலும் திங்கிறது. இதாயிடுச்சு பொழப்பு. அப்புறம் யூ நோ சம்திங், காதுல தோடு போடுறது ஓல்ட் ஃபேஷன், தொப்புல குத்துறதா நியூ ஃபேஷன். குத்துருக்கே குத்துலேனா தான் நான் ஷாக் ஆயிருப்பேன். Have ice cream? Have it, have it. வேண்டாம். Oh, ஏய், நீ சாப்பிடு. Oh shit. I'm sorry. என்ன உங்கள கண்ணீர்? உனக்கு என்ன பிரச்சனை? புதுசா வந்திருக்காளே, அவளுக்கும் இவனுக்கும் கல்யாணமா. இவனும் வெக்கம் இல்லாம அவகிட்ட போய் தொப்புல தோடு குத்துனதான் பிடிக்கும்னு சொல்றான். இந்த தொப்புள் பிரச்சனை ரொம்ப நாளா ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த தொப்புளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மருதமலை கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குன்னா. அப்ப நீ மருதமலைய லவ் பண்றியா? ஆமா. உலகத்தை சுத்தி வந்து பழத்தை வாங்குவான் அந்த மருதமலை. இருந்த இடத்துல இருந்து மேங்கோ வாங்குவான் அந்த ஏகாம்பரம். அந்த அளவுக்கு அண்ணன் கிட்ட ஐடியா இருக்கு. நம்ம பிளான் பிரகாரம் இங்க டே நைட்டா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 monthsல இந்த bridge ஃபுல்லா முடிஞ்சிடும். என்னையா மலைச்சாமி, என்ன அடுத்தடுத்து மேம்பாலம் கட்டுறதுக்கு 500 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்க. அதுல 1-2 என் பையன் கன்சருக்கு கொடுத்தாதானயா இதுக்காக போறானே எனக்கு மரியாதை. சார் டெண்டர்லாம் ப்ரொசீஜர் படி தான் கொடுத்துருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அறிக்கை கொடுத்தவையா நானு. ஊர்ல டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு, 10-12 மேம்பாலம் இருந்தாதான் மக்கள் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு தொண்டை தண்ணி கிளிய கத்துறவையா நானு. இதுக்காக எத்தனை போராட்டம், எத்தனை உண்ணாவிரதம், அவ்வளவு இந்த மக்களுக்காகவா, என் மகனுக்காக. சார் அது எங்களால முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. மேம்பாலம் கட்டுறதுல ஊழலு, ஆரையில இருந்து சிஎம் வரைக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு நாளைக்கே பொய்யா ஒரு அறிக்கையை விடுவேன். மக்களும் அதை நம்புவாங்க. தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரதம் நடக்கும், போராட்டம் வெடிக்கும். இந்த பார், நாளைக்கு தெரிஞ்சுக்க இந்த புலி யாருன்னு. என் மகனுக்கு டெண்டர் இல்ல, மக்களுக்கு இந்த பிரிட்ஜ் இல்லாம பண்ணி போடுறேன். சீட்டனை இன்னும் வரலையே. வந்தாச்சு. என்ன இவ்வளவு லேட்? அவங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. கவலைப்படாத, கோயிலுக்கு போனவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள குத்து விளக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கவள குடியாரி ஆக்கி எல்லாரும் அவளை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு 75 ரூபாயில ஒரு காஸ்ட்லியான ஐடியாவோட வந்திருக்கேன். லெமனோட. இதோட பேர் என்ன? ஒக்கா. உங்க ஒக்கா இல்ல, ஓட்கா. இது ஒரு போதை பொருள். இத ஒரு கிளாஸ்ல ஊத்தி 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு ஜூஸ்னு சொல்லி அவளுக்கு கொடுக்க போறேன். அதை குடிச்சுட்டு போதையில அவ அல்லாடி தள்ளாடி மான மரியாதை எல்லாம் இழந்து ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சு ஊற விட்டு ஓட போறான். ஏய், நான் தான் வெளியே வந்து நிக்கிறேன்ல, ஏன் மறுபடியும் தட்டுற? டியூட்டிக்கு போலையா? பல்லல கல்ற ராஸ்கல். நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேக்குறியா? நீ என்ன டியூட்டிக்கு போல? நான் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேன். என்னாச்சு? வகுத்தால போகுது. கையில என்ன? சூசு. யாருக்கு? என் சிஸ்டருக்கு. அவ உன் சிஸ்டரா? ஏன் இருக்கக்கூடாதா? என்ன திடீர்னு பாச பொங்குது? கல்லுக்குள்ள கூட தான் ஈரம் இருக்கு. உதவின்னு கேட்டவங்களுக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்றதா ஓ பாசிட்டிவ் பிளட்டோட குணாதிசயம். ரொம்ப நல்லா இருக்குடா. இன்னும் கொண்டா போ. ஓடு 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 ஓடு.
என்ன நடந்துச்சு? என்ன நடக்கணும்? நல்லது நடக்கிற நேரம் பார்த்து ஒரு நயவஞ்சன் உள்ள வந்து நல்ல பாம்பு மாதிரி புறாத்தையும் புடிங்கி உறிஞ்சிட்டான். அப்ப நம்ம பிளான்? என்னத்த பிளானு? பிளானு சுலோனு. சரி, யாம் இருக்க பயமேன். மாமூல் வாங்குற நல்ல பழக்கம் அடிக்கடி இருக்கனால எஸ்டா ஒரு குவார்டர் வாங்கி சொல்லி இருக்கேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எடு. இந்த ஸ்டாண்ட் நல்லா இருக்கு. குடு. இனிப்பு லெமன் ஜூஸ். நான் உன்கிட்ட ஜூஸ் கேட்கலையே. பிள்ளையும் பிச்சையும் கேட்காம குடுக்கறதா எங்களுக்கு வழக்கம். இதுதான் எங்க பரம்பரையோட குணாதிசயம். நீ இந்த குவார்டர்ஸுக்கு வந்ததுல இருந்தே நானும் நீ நான்சிங்காவே இருக்கோம். இந்த ஜூஸை வாங்கி நீ குடிச்சிட்டீனா என்னை ஏத்துக்கிட்டதாக அர்த்தம். இல்லைனா எனக்கு எதிரின்னு அர்த்தம். எனக்கு வேணாம், போ. என்ன மீறி நீ இந்த குவார்டர்ஸ்ல வாழ முடியாது. வேண்டாங்கறல. கொலை பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம். பிடி குடி. வெரி குட், வெரி குட். என்னடா கொடுத்த? பிளான் சக்சஸ். அந்த தொப்புள்காரிய குடியாயாக்கி படுக்க போட்டாச்சு. ஏய் மருதமலை. யாரு? மயக்கமா இருக்கு, புடிச்சுக்கோ. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க சொல்லி புடிச்சுக்கிறதுக்கு வா வா. இதுல இருக்கேன். அண்ணா ரெண்டு புடிச்சு. வாங்க போய் சீக்கிரமா பிரிச்சிடலாம். வாங்க வாங்க. போ. நீ அவனை பிடி, அவனை பிடி. இடையில ஒரு கடப்பாரை கொடுத்து நம்பு. ஆடி. ஏய். ஓடா. ஆடி மடியில கைய வச்சிட்டாளே. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. போதையில பொசுக்குன்னு வெட்டி விட்டாளே சண்டாளி. டேய் ஏட்டு, உனக்கு தேவையாது? உனக்கு தேவையாடா? யாரு எக்கெடுக்கிட்டு போனா உனக்கு என்னடா? ஐயோ.